சிபிஐக்கு மாற்றப்பட்ட அஜித் கொலை வழக்கு. கூடி வர நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்களா சார்? அடுத்தடுத்து நடக்கும் திடீர் திருப்பங்கள். சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி வளைத்து ஆய்வு செய்த அரசு அதிகாரிகள். திருப்புவனம் மடப்புறத்தை சேர்ந்த காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு அந்த வழக்க பரிந்துரை செய்ய உத்தரவிட்டதாகவும் கூறப்படுது. மேலும் அஜித்குமாருடைய கொலை வழக்க விசாரிக்கிறதுக்கான அலுவலர்களை ஒரு வாரத்துல சிபிஐ இயக்குனர் நியமிக்கணும் அப்படின்னு அந்த அலுவலர்கள் மாவட்ட கூடுதல் நீதிபதியுடைய விசாரணை அறிக்கை, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாட்சிகள், ஆவணங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. மேலும் சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுறத தமிழக அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு பல உத்தரவுகளை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில தான் திருப்புவனம் அஜித்குமார் வழக்க விசாரணை செய்யறதுக்காக டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான குழு இன்னைக்கு மடப்புறம் இந்து அறநிலையத்துறை அலுவலகம் மற்றும் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வு செஞ்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சிபிஐ அதிகாரிகள் கோவில் எதிர்க்கக்கூடிய வணிக வளாகத்தில் அமைஞ்சிருக்க கட்டிடத்துடைய மேல் மாடியில பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதியுடைய 3 அறைகளை விசாரணைக்கு தேர்வு செஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுது.